விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வியாபார பெருமக்களுக்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் அம்மாப்பேட்டைக்கு பக்கத்தில் ஒரு 11 ஏக்கர் தென்னந்தோப்பு பார்க்க வந்திருக்கிறேங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற ரோடு பார்த்திங்கன்னா பவானியிலேருந்து மேட்டூர் போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்கிறோங்க. இந்த மெயின் ரோட்டிலேருந்து பார்த்திங்கன்னா 33 அடி மண்ணு தடத்தில் ஒரு 500 அடி தூரத்துக்கு, அதாவது 33 அடி மண்ணு தடத்தில் 500 அடி தூரத்துக்கு போனால் அந்த தோப்பு தென்னந்தோப்பு 11 ஏக்கர் அமைஞ்சிருக்குதுங்க. நம்ம அதைத்தான் இப்போ பார்க்க வந்திருக்கிறோம். மற்ற விளக்கங்களை அடுத்தடுத்து சொல்கிறேங்க உங்களுக்கு. இப்போ நான் நிற்கிறேனுங்களே, எனக்கு பின்னாடி தான் இந்த பைபாஸ் ரோடுங்க. இப்போ நான் பைபாஸ் ரோட்டு மேலே நின்றுட்டுருக்கிறேன். இப்போ இதிலிருந்தே பார்த்தீங்கன்னா ரோட்டிலிருந்தே 2 பக்கமும் இந்த கரும்பு காடு தெரியும் பார்த்தீங்களா, அது இல்லை, அதுக்கு இந்த பக்கம் இருக்கிற இந்த சொட்டைக்காடு, இந்த தென்னை மரம் முழுசுமே நம்ம பார்க்க வந்த காட்டுக்கு அந்த காட்டோடு சேர்ந்தது தான், அவங்க அந்த காட்டுக்காரருக்கு சேர்ந்தது தாங்க. அதனால தான் அவங்க ரோட்டிலிருந்தே உங்களுக்கு 33 அடி தடம் போட்டு கொடுத்துட்றாங்க அந்த கடைசி வரைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாங்கன்னா நம்ம அந்த 30 அடி மண் தடத்தில் இப்போ காட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதுதான் நாம் பார்க்க வந்த தோப்புங்க. இது முழுசாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 ஏக்கரா வந்துடுது. இந்த இடத்தோப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராஸ் மாதிரி உங்களுக்கு தெரியும். இது நேர் பண்ணிக்கலாம். அந்த போரு கிணறு இதெல்லாமே உள்ளே வர மாதிரி நேர் பண்ணி அவங்க பண்ணி கொடுத்துட்றாங்க. காடு நம்மளுக்கு சச்சதரமாக வந்துடுற மாதிரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இந்த தடம் நம்மளுக்கு காட்டில் அக்னி மூலையில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி தான் வருங்க. அந்த 33 அடி தடம் நம்மளுக்கு இந்த தோப்பில் அக்னி மூலை சைடில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வரும். இதிலிருந்து தடம் நேராக போட்டுருவாங்க. நம்மளுக்கு இந்த இடத்துல நம்ம காட்டுக்கு வர மாதிரி நம்ம உள்ளே இறங்கிக்கலாம். இப்போ நம்ம அக்னி மூலையிலிருந்து அப்படி நேராக போகிறோங்க. அதாவது ஜல மூலைக்கு ஈசானி மூலையத்துக்கு போகிறோம். இப்போ தென்னை மரத்தை நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க வந்த தோப்பு 10 ஏக்கராவில் தென்னை மரம் நல்லா காய்ப்பு மரங்க. காய்ப்புக்கு இப்போ தான் வந்திருக்குது. ஒரு சில மரம் பார்த்திங்கன்னா இன்னும் வரல. ஒரு சில மரம் பாருங்கள். இதாங்க மரத்தினுடைய கண்டிஷனு உங்களுக்கு முழுசாக காட்டுறேன். இப்போ இந்த தோப்புக்கு உங்களுக்கு தண்ணி சோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு தனி கிணறுங்க. அதுபோக ஒரு தனி போரு, இந்த 2 வசதியும் கொடுத்துட்றாங்க. சர்வீஸ் 10 HP சர்வீஸும் கொடுத்துட்றாங்க. நம்ம அக்னி மூலையிலிருந்து பார்த்திங்கன்னா ஜல மூலைக்கு ஒரே நேர் தான், எந்த கிராஸும் வராது. இந்த தோப்பு கொஞ்சம் அர்ஜென்ட் செலுத்தாங்க. இந்த ஏரியா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ரீவேல்யூஷனான ஏரியா தாங்க. நம்ம பவானி டு மேட்டூர் மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு 500 அடி தூரத்துலேயே காடு அமைச்சிருக்குதுங்க. தென்னை மரமே பார்த்திங்கன்னா நல்லா தரமான மரம் தாங்க. ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. நல்லா அடிமரம், நார்மலான மரங்க. காய்ப்பு நல்லா இருக்குது. பக்கமாக காய்ப்பு போட்டிருக்குறாங்க. காய் பாருங்கள், உங்களுக்கு தெரியாது வீடியோவில் காட்டினாலும், உயரமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியாது. ஒரு 15 வருஷம் வருங்க மரத்தினுடைய வயசு. இந்த பாதி அளவுக்கு 15 வயசு வருங்க. மீதி அந்த பக்கம் முன்பகுதியில் பார்த்தோம்ல, அது ஒரு 5 வருஷம் மரம் வருங்க. ஒரு 8 ஏக்கர் முழுசாக தோப்புங்க. மீதி 2 ஏக்கர் இந்த காட்டுக்கு பின்னாடி ஒரு ஓரமாக டவர் லைன் போகுது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
இதுதாங்க ஜலமூலைங்க. பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா கோயில் காடுங்க. அறநிலைக்கு சொந்தமான கோயில் காடு. அது குத்தகை கூட்டுக்கிறாங்க, குத்தகை ஓட்டுறாங்க. இப்போ இதுதான் நம்மளுக்கு ஜலமூலைங்க. இதிலிருந்து பார்த்திங்கன்னா வாயுமூலைக்கு ஒரே நேர் தான். நம்ம இங்கே ஜலமூலையிலிருந்து வாயுமூலைக்கு போகிறோம். இங்கேருந்து காட்டோட வியூ பாருங்கள். தோப்பு வந்து நல்லா சிறப்பாக இருக்குதுங்க. மண் அருமையான மண்ணுங்க, செம்மண். இதுக்கு வந்து இந்த வாய்க்கால் தண்ணியும் பாயக்கூடிய வசதியும் இருக்குதுங்க. ஒரு வாய்க்கால் பேர் சொல்லுவாங்க, எனக்கு அது தெரியல. அந்த வாய்க்கால் தண்ணியும் பாயும். போர் வந்துங்க சிறப்பான போருங்க. போரில் வந்து பெரிய ஒரு 3 இன்ச்சு பைப்பில் அப்படியே தண்ணி எடுத்து விட்டு கட்டுறாங்க. அந்தளவுக்கு நல்லா சிறப்பான தண்ணி. கிணறு அப்படித்தாங்க. கிணத்துல வந்து தண்ணி ஓடிட்டு இருந்தால் அந்த மட்டத்துலேருந்து கொஞ்சம் வரை மறுபடியும் அப்படியே உரிக்குங்க. அந்த மாதிரி தண்ணி. என்ன காரணம்னாங்க, பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா காவேரி ஆறுங்க. அந்த 500 அடி இந்த தோப்புலேருந்து 500 அடி பைபாஸ் ரோடு. பைபாஸ் ரோட்டிலிருந்து அந்த பக்கம் ஒரு 500 அடி காவேரி ஆறுங்க. அதனால் வந்து தண்ணி பிரச்சனை இந்த ஏரியாவுக்கு எப்பவுமே வராதுங்க. பாருங்க, இது வரைக்கும் வந்து காட்டுக்கு வந்து எந்த ஒரு லைனோ எதுவுமே போகல. முழுசு தோப்பு. இதிலிருந்து முழுசுமே. இதுக்கு மேலே ஒரு லைன், டவர் லைன் வந்து பாருங்கள், தெரியுதுங்களா? டவர் லைன் வந்து ஒன்று கிராஸ் ஆகுதுங்க. இந்த தோப்பினுடைய மேற்கு திசையில், தோப்பினுடைய எல்லையிலிருந்து ஒரு 200 அடிக்கு முன்னாடி, இந்த பக்கம் கிழக்கு திசையிலிருந்து ஒரு 300 அடிக்கு அடுத்தது, இப்படி வந்து ஒரு லைன் ஒன்று கிராஸ் ஆகுது. இது ஒன்று தாங்க இந்த காட்டில் மைனஸு. பார்த்திங்கன்னா மற்றபடிக்கு காடு வந்து சச்சதரமாக வந்து வந்துடுதுங்க. தண்ணி சோர்ஸுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த லைன் போதில் இதில் வந்து தென்னை மரம் வைக்கக்கூடாதுங்கிறதுனால இது விட்டு மறுபடியும் அந்த பக்கம் இந்த கரும்பு காடு தெரியுதுங்களா, அதில் வந்து அது வரைக்கும் மறுபடியும் வந்து நம்ம வெள்ளாமை பண்ணிக்கலாம். அதில் தென்னை மரத்தை தவிர வேறு எது வேணாலும் அடியிலேயே பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் மண் நல்லா செம்மண்ணுங்க. இப்போ இங்கே இந்த ஒரு 50 அடி, இந்த பக்கம் ஒரு 50 அடி, அந்த பக்கம் ஒரு 50 அடி விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. இந்த கரும்பு காடு வரைக்கும் தாங்க. இதுதான் வந்து வாயுமூலைங்க. இதுதான் வாயுமூலை. அதாவது 200 அடி வராதுங்க. இப்போ மேற்கு திசையிலிருந்து அந்த லைன் வந்து ஒரு 60-70 அடி தூரத்தில் தான் போகுது. கடைசின்னு வச்சுக்கலாம். இது வந்து வாயுமூலைங்க. இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு குபேர மூலைக்கு ஒரே நேரங்க, எந்த கிராஸும் இல்லை. இந்த பகுதி தாங்க அந்த காலியாக தெரியுது பாருங்க, இந்த வெறுவையில் வெறுங்காடாக தெரியுதில்ல, இது மட்டும்தான் வந்து இந்த டவர் லைன் போகிறதுக்காக வெள்ளாமை பண்ணாமல் விட்டுட்டாங்க. அதாவது தோப்பு வைக்காமல் விட்டுட்டாங்க. வேறு வெள்ளாமை பண்ணுறதுனா பண்ணலாம். தென்னை மரம் மட்டும் உயரமாக போகிறது வெள்ளாமை மரம் மட்டைகள் வெள்ளாமை பண்ண முடியாதுங்க. மேலே போய் லைனில் முட்டிக்குங்கிறதுனால அது பண்ண முடியாது. மற்றபடிக்கு வேறு எதுவும் இல்லைங்க. பின்னால் ஒரு 10 வருஷம் கழித்து பின்னால் ஒரு நாளைக்கு சைட்டு போடுறதுனா கூட போடலாங்க. அந்தளவுக்கு ஒர்த்தான காடு, ரீவேல்யூஸான காடு. இப்போ இங்கேருந்து பாருங்கள், இந்த டவர் லைன் எப்படி போகுது. இந்த இடத்துல வருது, இந்த இடத்துல ஒரு டவர் லைன் கம்பம், இதிலிருந்து டவர் லைன் போகுது. அதுக்கு அந்த பக்கம் தோப்பு, கரும்பு காட்டு வரைக்கும். இப்போ நம்ம வந்து வாயுமூலையிலிருந்து குபேரமூலைக்கு போயிட்டுருக்குறோம். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த வரப்பு தெரியுதுங்களா, இதோடு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மரமெல்லாம் வந்து
இந்த பக்கத்தோடு முடிஞ்சுது. இதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சிறு மரங்கள், அதாவது 1 வருஷம் இந்த 5 வருஷம் காய்ப்புக்கு வந்த மரங்கள் இதிலிருந்து ஆரம்பிக்குதுங்க. பக்கத்தில் பின்னாடி காட்டுக்கு மேற்கு திசையில் பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே எல்லாம் தென்னந்தோப்பு, கரும்பு, இந்த மாதிரி எல்லாம் வெள்ளாமை காடு தாங்க. ஏரியா வந்து எல்லாம் சிறப்பான ஏரியா. நல்லா வந்து செம்மண் கட்டு தண்ணி ஏரியாவுங்க. அதனால் இந்த பக்கம் வெள்ளாமையெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக வந்துருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 5 வருஷம் மரம் காய்ப்புக்கு வந்தது, இள வயசு மரம் இந்த ஏரியா முழுசுமே. இந்த டவர் லைன் போகிற அடியில் பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளாமை வந்து பண்ணக்கூடாதுங்கிறதில்ல, கீழ் வெள்ளாமை எது வேணாலும் பண்ணிக்கலாம். வாழை கூட பயிர் பண்ணலாங்க. வாழை, பருத்தி, மஞ்சள், நிலக்கடலை, இந்த மாதிரி கீழ் வெள்ளாமை எது வேணாலும் பண்ணலாம். இந்த மர வகைகள் மட்டும் வைக்க முடியாதுங்க. இப்போ நம்ம இந்த காட்டினோட குபேரமலைக்கு வந்துட்டோங்க. குபேரமலை நல்லா ஜம்முன்னு இருக்குது, கட்டாவில். இதிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த வாழை தெரியுதுங்களா, அது வரைக்கும் வந்து நம்ம நேர் வண்டி வாங்கிக்கலாங்க. நேர் வண்டினா ஒரு 1/2 ஏக்கர் இல்லது 3/4 ஏக்கர் சேர்ந்து வரும். நாம் வந்து காடு வந்து சதுரிச்ச மாதிரி வாங்கிக்கலாங்க. இதாங்க அமைப்பு. இப்போ நம்ம குபேரமலையிலிருந்து வாயுமலை நோக்கி பார்த்துட்ருக்குறோம். இந்த டவர் லைன் வர மூலை தான் வாயுமலை. இது வந்து நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணது அந்த வாழைக்கு பக்கத்தில் அக்கனி மூலைங்க. இது காட்டினோட அமைப்பு. உங்களுக்கு வந்து போரும் கிணத்தையும் காட்டிடுறேங்க. அதாவது வந்துங்க நமது சேனலோடைய ஒரு கட்டுப்பாடு வந்து இந்த டவர் லைன் போகிறது, இந்த சுடுகாடு இருக்கிறது, ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து வீடியோ எடுக்க மாட்டேங்க. இந்த காடு எப்படி எடுத்தேன்னா, ஏன் எடுத்துக்கிறேன்னா, மைனஸ் வந்து அந்த டவர் லைன் மட்டும்தான். ஆனால் ப்ளஸ் நிறையா இருக்குது. ரீவேல்யூஷனான காடு, தண்ணி ஏரியா, தோப்பு, டவர் லைனும் வந்து ஒரு ஓரமாக போகிறதுனால நிறைய ப்ளஸ் இருக்குது. அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த காடு வீடியோ எடுக்க வந்தேங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் சொன்ன போர் இதுதாங்க. போரில் பார்த்திங்கன்னா மற்ற பக்கம்லாம் வந்து 1 இன்ச்சு பைப்பு, 1.5 இன்ச்சு பைப்பு, அதிகபட்சம் 2 இன்ச்சு பைப்பு கூட போட்டிருப்பாங்க. இது வந்து 3 இன்ச்சு பைப்புங்க. நல்ல தண்ணிங்க போரில். இந்த போரில் தண்ணி எடுத்து விட்டால் வாய்க்காலில் விட்டு கட்டும்பொழுது வாய்க்கால் மடையே உடஞ்சி போயிருங்க, அந்தளவுக்கு தண்ணிங்க. அதனால் வந்து போர்லேயும் சரி கிணத்துலையும் சரி சிறப்பான தண்ணிங்க. ஏன்னா ஏரியா வந்து உங்களுக்கு தண்ணி ஏரியா அவ்வளோதான். காவிரி ஆறு இங்கேருந்து கரெக்டாக ஒரு 1000 அடி தூரத்தில் காவிரி ஆறுங்க. 1000 அடின்னு கூட சொல்ல முடியாது, ஒரு 800 அடி அந்த ரேஞ்சில் தான் வருங்க. இங்கேருந்து தார் ரோட்டுக்கு, மெயின் ரோட்டுக்கு 500 அடி, அந்த பக்கம் ஒரு 300 அடி தான் வருங்க ஆற்றுக்கு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயலுக்கு வயல் பைப் லைன் போட்டு நல்லா சிறப்பாக பண்ணிக்கிறாங்க. சர்வீஸு, கம்பம், சர்வீஸ் ரூமு அதையும் காட்டிக்கிறேன் உங்களுக்கு. கிணறு தண்ணி கிணறுங்க. மோட்டர் ரூமை பூட்டி வைக்கிறாங்க. தண்ணி பாருங்கள், பாசம் பிடிச்சதுனால உங்களுக்கு வந்து தண்ணியே தெரியல. இருங்க ஒரு கல் எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்க. பாருங்கள் எனக்கு தண்ணி மேலேயே இருக்குதுங்க. மேலே வந்து காட்டினுடைய மட்டத்திலிருந்து சரி ஒரு 10 அடி தான் வருங்க, அந்தலேயே தண்ணி. அதனால் காடு இந்த கிணறும் பார்த்திங்கன்னா நல்ல செவ்வக டைப்பில் நீளமாக இருக்குதுங்க. நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 30 அடி டு 35 அடி வருங்க கிணத்தினுடைய நீளம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 அடி வருங்க. அந்தளவுக்கு வந்து கிணறு வந்து நல்ல நீளமான கிணறு. தண்ணி மேலேயே இருக்குது. தண்ணி வந்து குடிநீருங்க, வார மாட்டுற மாதிரி இருக்குங்க. பக்கத்தில் காவிரி ஆறுங்கிறதுனால நல்லா தண்ணி, ஆற்று தண்ணியே தாங்க. பாருங்க உங்களுக்கு கிணறு எங்கேருந்து காட்டுறேன். பாருங்கள், இதிலிருந்து
பாருங்கள், இதுதாங்க கிணத்தினுடைய நீளம். இதிலிருந்து ஸ்டார்ட் ஆகி பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும். கிணறு செவ்வக டைப்பு நல்லா இருக்குது. மேலால் பாசம் பிடிச்சிருச்சு, தண்ணி எடுத்து விட்டு ஓட்டுறதில்ல. ஏன்னா நிலத்தடி நீர் மட்டத்திலே தென்னை மரம் உறிஞ்சிக்குதுங்க, தண்ணி கட்டணுங்கிறது இல்லை. ரெண்டாவது சொல்லிக்கிற அளவுக்கு பராமரிப்புக்கு ஆள் இல்லைங்க, அதுதான் உண்மை. பாருங்க, இந்த பக்கம் வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம காட்டினோட வீடியோவினுடைய கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. ஒரு ஏக்கர் விலை 1 கோடி ரூபா சொல்கிறாங்க. அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. நாம் நம்மளுக்கு பிடிச்ச ரேட்டை கேட்போம். இந்த நிலம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிலம் சம்மந்தம் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வழியில் ஏற முடியல, நிறைய குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த நான் வந்து ஒரு மீடியேட்டராக நான் சொல்கிறேன். இந்த தோப்பு வந்து நம்பி வாங்கலை. ரெக்கார்டு கிளியருங்க. ரெக்கார்டு பற்றி உங்கள்கிட்ட சொல்லலை. ரெக்கார்டு கிளியருங்க. இந்த ரோட்டிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா இவங்க காடே தான், மொத்தமாக முழுசாக வந்து இவங்க காடு தான். அதனால் இவங்க காட்டுக்குள்ளே நம்மளுக்கு தடம் வந்து நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டு வாங்கிக்கலாம். அதை பற்றியும் பிரச்சனை இல்லை. வேறு ஒன்றும் சொல்கிறக்கு இல்லைங்க. நம்ம அந்த சேனலுக்கு, இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.